Hello everyone, welcome back to my channel. In the video UGC NET Paper 2 Commerce Unit 1 Business Environment and International Business. இந்த யூனிட்டோட கிளாஸ் தான் பார்க்க போறோம். இது 30 minutes revision classes series ஓட class 2. லாஸ்ட் வீடியோல நம்ம பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட செகண்ட் பார்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், குட்ஸ், சர்வீஸ், technology, capital and knowledge that takes place across national borders between individuals, companies or governments. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையேயான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை தான் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் குட்ஸாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம், டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கலாம், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நாலேஜை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா நேஷ்னல் பார்டர்ஸ்க்கு அக்ராஸில். இப்போ இந்தியானா இந்தியாவுக்குள்ளேயே நடக்காமல் இந்தியா டு சைனா, சைனா டு ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி நடக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம், கம்பெனிஸ் பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட்ஸுமே பண்ணலாம். இங்கே 3 பேர் எது பண்ணாலுமே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இதுக்குள்ளே தான் வரும். இப்போது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்ஸ்போர்ட் அப்படின்னும் போது இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு பொருளை இந்தியாவுக்கு வெளியில் விற்கிறோம், அதர் நேஷனுக்கு விற்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் அப்படின்னா வெளியில் தயாரிக்கிற ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இது குட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுறது, நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதும் இந்த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் லைசன்சிங் அண்ட் ஃப்ரான்ச்சைசிங். லைசன்சிங் அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஃபார்முலா இல்லைனா அவங்களோட காம்பனன்ட்ஸ், ட்ரேட்மார்க், காப்பிரைட் இந்த மாதிரி விஷயங்களில் இன்னொரு கம்பெனி கொடுக்குறது, லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுறது. ரைட் டு யூஸ் சம்திங் அப்படின்னு ஒரு ரைட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது லைசன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னும் போது ஒரு பிக் பிராண்டட் கம்பெனி அவங்களோட செட்டப் வந்து நிறைய இடத்துல இருக்கணும், நிறைய இடத்துல அவங்க பிஸ்னஸை பார்க்கணுன்றதுனால அவங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் KFC இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா 2-3 கம்பெனி சேர்ந்து ஒரு கம்பெனி செட்டப் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ணி இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கோலாக வச்சு இருக்கிற 2 or more companies will join together with a strategy to earn profit. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸ்கோப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரேட் இன் குட்ஸ், நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். எதை மிஷினரி, மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா, வேறு எந்த பொருளாக வேணாலும் நம்ம இம்போர்ட்டும் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ட்ரேட் இன் சர்வீசஸ், குட்ஸ் மட்டும்தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை, சர்வீசஸும் நம்மளால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எப்படின்னா பேங்கிங் சர்வீசஸ், டூரிசம் சர்வீசஸ், கன்சல்டிங், இன்சூரன்ஸ், ஐடி, இந்த எல்லா செக்டார்ஸுமே நம்மளால் சர்வீஸும் ரெண்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் லைசன்சிங் அண்ட் ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைடில். லைசன்சிங் அப்படின்னா என்ன, allowing foreign firms to use patent or technology. இப்போது வெளிநாட்டில் இருந்து ஒருத்தவங்க இந்தியாவுக்கு அந்த பேட்டன்ட் ஆர் டெக்னாலஜியை யூஸ் பண்ண கொடுக்குறாங்க, ரைட் டு யூஸ் அப்படி கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் தான் லைசன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசிங்னா என்ன சொன்னேன், allowing foreign entities to use brand and business models. KFC எக்ஸாம்பிளாக சொன்னேன் இல்லையா, KFC என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பிராண்டையும் அவங்களோட பிஸ்னஸ் மாடல், அந்த செட்டப், ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அலோவ் பண்ணுறது, இதை ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னால் ஷேர்ட் ஓனர்ஷிப்பாக இருக்கும், டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ஃபர்ம்ஸ். அதாவது டொமஸ்டிக் ஆகட்டும் ஃபாரின் ஆகட்டும் ஒரு 2-3 கம்பெனிஸ் சேர்ந்து
ஒரு ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணுவாங்க. அது ஜாயிண்ட் வெஞ்சர். மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா மேனேஜரல் எக்ஸ்பர்டைஸ்லாம் வந்து ஃபாரின் ஃபர்முக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இங்கேருந்து ஐடி செக்டர் எல்லாமே ஃபாரின் ஃபர்ம்ஸ்க்காக தானே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மேனேஜரல் எக்ஸ்பர்டைஸை ஃபாரின் ஃபர்ம்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்என்டி கொலாபரேஷன். ஆர்என்டினா என்னது? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷ்னலாகவும் இந்த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் எல்லாமே ஜாயின் பண்ணி ஒன்றா பண்ணுறது. இதெல்லாம் தான் ஸ்கோப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் இதனால் அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது நம்மளுக்கு நிறைய நியூ கன்சியூமர் கிடைப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம செல் பண்ணுறதும், இந்தியாவுக்கு வெளியே அக்ராஸ் தி பார்டர் செல் பண்ணுறதும் நம்மளுக்கு சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் குளோபலி மேக்ஸிமைஸ் ஆவாங்க. இன்னொன்று நம்மளோட ப்ராஃபிட்டும் அதிகமாக ஆகும். ஒரு நியூ மார்க்கெட்டுக்கு போக போக அதோட மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். அவைலபிள் மெட்டீரியல்ஸ் எங்கெங்கே இருக்குது, லேபர்ஸ். இப்போ நம்மளுக்கு இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆள் வேணும் நம்மளோட செக்டாரில் அப்படின்னா நம்ம வெளியூர்லேருந்து யாராவது ஹையர் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது பிஸ்னஸோட ரிஸ்க் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ இந்தியானா இந்தியாவுக்குள்ளே விற்றா தான் போச்சு, இல்லைனா அவ்வளோதான் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால், இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்குள்ளே போகிறது மூலயமா ரிஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லா நாட்டில் இருந்துமே சேல்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும், ரிஸ்க் கம்மியாகும். நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். நம்மளை இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறது மூலயமா நம்ம நாட்டில் இருக்கிற டெக்னாலஜி, இன்னும் அதர் நாட்டில் இருக்க டெக்னாலஜி எல்லாமே நம்மளால் ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்போஷர் மூலயமா நம்மளால் புது இன்வென்ஷன்ஸ், புது புது ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு வழியில் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். இதனால எம்ப்ளாய்மெண்ட்டுமே அதிகமாக வரும். இம்ப்ரூவ்ஸ் குளோபல் ரிலேஷன். இப்போ நம்ம நிறைய நாட்டு கூட இந்த கோஆப்ரேஷன், கொலாபரேஷன், சேல்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு குளோபல் அளவில் நம்மளுக்கு ரிலேஷன் இருக்கும். அப்போ குளோபல் அளவில் ரிலேஷன் இருந்தால் பீஸ், கோஆப்ரேஷன் எல்லாமே ப்ரொமோட் பண்ணும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிரைவர்ஸ். குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நேஷ்னல் எக்கனாமிஸ் எல்லாமே ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, கேபிட்டல் ஃப்ளோஸ் இது எல்லாமே ஒன்று சேர்க்குற ஒரு விஷயம் தான் குளோபலைசேஷன். இதுவுமே இன்டர்நேஷ்னலி தான் நடக்கும், நாட்டுக்குள்ளேயே நடந்துக்காது, அக்ராஸ் தி பார்டர் நடக்கக்கூடிய விஷயம்தான் குளோபலைசேஷன். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் நேஷ்னல் எக்கனாமிஸ் இன்டு அ குளோபல் எக்கனாமி. ஒரு தனித்தனி கண்ட்ரி கிடையாது, தனித்தனி நேஷன் கிடையாது, எல்லாம் ஒரே குளோபல் எக்கனாமி அப்படின்னு மாற்றுறது தான் இந்த குளோபலைசேஷன். இது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பீப்புள் அண்ட் ஐடியாஸ் அக்ராஸ் பார்டர், ஃபார்மேஷன் ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்ஸ். இந்த குளோபலைசேஷன் மூலயமா நம்மளால் ஈஸியாக குட்ஸ், சர்வீசஸ், பீப்புள், ஐடியாஸ், இந்த ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஃப்ரீ மூமெண்ட்டில் வச்சுக்க முடியும். இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். பார்டர்லெஸ் மார்க்கெட். பார்டர்லெஸ் மார்க்கெட் அப்படின்னும் போது ஒரு இந்தியானா ஒரு பார்டர் இருக்குது, இதுக்குள்ளே தான் விற்கணும் அப்படின்னு இல்லாமல் பார்டரே இல்லாத மார்க்கெட். அப்போ நான் எந்த நாட்டில் வேணாலும் விற்பேன், எந்த கண்ட்ரீஸ், எந்த நேஷன்ஸ் எங்கே வேணாலும் என்னோட பொருள் போய் சேரும் அப்படின்றது தான் பார்டர்லெஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் எக்கனாமிஸ். நம்ம மீனிங்லேயே பார்த்த மாதிரி நிறைய நேஷனோட எக்கனாமிஸை சேர்க்கறது தான் இந்த குளோபலைசேஷன். குளோபல் அளவில் நம்மளுக்கு காம்படிஷனும் இருக்கும், கோஆப்ரேஷனும் இருக்கும். காம்படிஷன் அப்படின்னும் போது நம்ம ப்ராடக்ட் மாதிரியே வேறு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம பீட் பண்ணி மேலே வரலாம் அப்படின்ற ஒரு காம்படிஷனும் இருக்கும். கோஆப்ரேஷன் அப்படின்னும் போது நம்மளோட நேஷனும் இன்னொரு நேஷனுக்கும் இடையேயான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. குளோபலைசேஷன் மூலயமா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனும் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். அண்ட் எம்என்சிஸ் எல்லாமே வேர்ல்டு வைட் ஆப்ரேட் ஆகும். இதெல்லாம் தான் குளோபலைசேஷன்ஸோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் டிரைவர்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷனுக்கான என்னென்ன கீ ஃபேக்டர்லாம் இருக்குது, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. குளோபலைசேஷனால் என்னென்ன ஆகும்னு சொன்னேன்,
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது ஈஸியாக நம்மளால் டெக்னாலஜியை கிராஸ் பண்ண முடியும். இப்போ இந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் வந்தது காரணமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால தான். நெக்ஸ்ட், லிபரலைசேஷன் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸ். லிபரலைசேஷன்னாலே லீகல், லா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. அப்போது நம்மளுக்கு நிறைய டேரிஃப், கோட்டாஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுபடி நம்மளால் ஈஸியாக பாலிசி ஃபாலோ பண்ணி குளோபலைசேஷன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் லிபரலைசேஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்டிஐ, எஃபிஐ எல்லாமே நம்ம அக்ராஸ் கண்ட்ரீஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ளே பண்ணுறதோட ஃபாரின்லேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். க்ரோத் ஆஃப் எம்என்சிஸ், இந்த குளோபலைசேஷன்னால நம்மளுக்கு என்ன ஆச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்மளோட குளோபல் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால என்ன கிடைக்கிது, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டேக்கிங் ஜாபுமே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபாஸ்டராக ஷிப்பிங். இப்போ வேறு கண்ட்ரீஸ்லாம் பார்க்குறதுனால நம்மளுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து மெட்ரோ ட்ரெயினே இந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் இருக்குது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு இங்கே நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணலாம், இல்லை அதை விட இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணலாம். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் இன்டகிரேஷன். ஃபினான்ஷியல் இன்டகிரேஷன் அப்படின்னும் போது எலக்ட்ரானிக் பேங்கிங், யூபிஐ யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு குளோபலைசேஷனோட ஒரு டிரைவர் தான். நெக்ஸ்ட், குளோபல் கன்சியூமர் கல்ச்சர். நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர், ப்ரிஃபரன்ஸ் அது மட்டும் தெரியறதுக்கும் குளோபல் அளவில் மக்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே தெரியறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்படி குளோபல் அளவில் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்தந்த நேஷனுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ப்ராடக்ட்ஸில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் ஷோரிங். அவுட் சோர்சிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ என்னோட கம்பெனிக்கு ஒருத்தவங்க ஒரு சில ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ரெண்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னா நான் ஒருத்தவங்கள புதுசாக ஹையர் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்து ஜாப் செக்யூரிட்டி கொடுத்து இதனால கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் அதிகமாகும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தரை ஹையர் பண்ணி அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் அவரை எடுத்துருவாங்க, அதுக்கான சேலரி அவருக்கு கொடுத்துருவாங்க. இது பேர் தான் அவுட் சோர்சிங். அதாவது சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை ஒரு 2 months அந்த மாதிரி ஹையர் பண்ணுறது அவுட் சோர்சிங். ஆஃப் ஷோரிங் அப்படின்றது நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்க லேபர்ஸ்லாம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சில டாஸ்க்கு எல்லாமே நம்ம குளோபலி லேபர்ஸை தேடி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து காஸ்ட்டை கம்மி பண்ணுறது, இது ஆஃப் ஷோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ஆப்ரேஷன் எல்லாமே ரீலொகேட் பண்ணுவாங்க கம்பெனிஸ். அதாவது நம்ம கம்பெனிஸ்குள்ளே இருக்கவங்க இல்லை நம்ம தேடுற லேபர்ஸு அவங்க எல்லாருமே அதிகமாக காசு கேட்பாங்க, அதிகமாக நம்ம அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து சேலரிலாம் கொடுக்கணும். அப்படின்றதுனால இந்த அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் ஷோரிங் பண்ணுறது மூலயமா காஸ்ட் அட்வான்டேஜ், அதாவது காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும் கம்பெனிஸ்க்கு. அதனால இந்த 2 விஷயங்களில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதில் இருந்துமே நிறைய வாட்டி கொஷின் பேப்பர்ஸில் கொஷின் வந்திருக்கு. மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி இன்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். when a firm expand abroad, it can choose from various entry strategy depending on risk, investment, control. இப்போ ஒரு firm அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆக அதோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எதில் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். இதில் நான் உங்களுக்கு செவரல் மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் என்ன பார்த்தோம், செல்லிங் குட்ஸ் டு ஃபாரின் மார்க்கெட்ஸ், இங்கே தயாரிக்கிறத வெளியே நம்ம விற்கிறது, அதை எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட காஸ்ட் கம்மியாக வரும், அதை விற்கிறோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு திரும்ப அவங்க காசு கொடுக்கும்போது அதிகமாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டிங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட், லைசன்சிங் அப்படின்றது பேட்டன்ட், ட்ரேட்மார்க், நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா, ஒரு காம்பவுண்டட் ஒரு ஃபார்முலா, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா, இது எல்லாமே பேட்டன்ட், காப்பிரைட், ட்ரேட்மார்க், இதெல்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, இதுதான் லைசன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது கிராண்டிங் ரைட்ஸ் டு யூஸ் பிராண்ட் அண்ட் பிஸ்னஸ் மாடல், அவங்களோட பிராண்ட் அவங்களோட பிஸ்னஸ் மாடலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ண வைக்கிறது, இதுதான் நம்ம ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் KFC, மெக்டொனால்ட்ஸ் எல்லாமே. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தா லோ டு மீடியம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்னு என்ன சொன்னேன், நிறைய பார்ட்னர்ஸ் சேர்ந்து
ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் ஜாயிண்ட் வெஞ்சர். 2-3 கம்பெனி சேர்ந்து ஒரு கம்பெனியாக கிளப் ஆவாங்க. இதுலேயுமே ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் மீடியம் டு ஹையில் தான் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி. நெக்ஸ்ட் ஹோல்லி ஓன்டு சப்சிடரி, WOS அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படின்னா ஃபாரின் கம்பெனியோட ஓனர்ஷிப் 100% இருக்கும். நம்மளோட இந்தியாவில் இருக்கவங்க ஓனர் பண்ணவே மாட்டாங்க. ஃபாரினோட ஓனர்ஷிப் 100% இருக்கும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி கண்ட்ரோலும் சரி ரொம்பவே அதிகம். ஹுண்டாய் அப்படின்றது ஒரு ஃபாரின் கம்பெனி, அது இந்தியாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், இன்னொரு நாட்டில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான டேக்ஸ், அதிகமான காஸ்ட், அதிகமான ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஒரு லோக்கல் ஃபர்ம் அதோட குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபாரின் கம்பெனிக்கு விற்கிறது. அதாவது இங்கே க்ரியேட் பண்ண, இங்கே ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை ஃபாரின் கம்பெனிக்கு செல் பண்ணுறத கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப லவ்வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நைக் அவுட் சோர்சிங் ப்ரொடக்ஷன். நைக் எல்லாமே இங்கே இருக்க லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ஃபாரின் கம்பெனிக்கு செல் பண்ணுவாங்க. அங்கேருந்து அது ஃபினிஷ்டு குட்ஸாக எல்லா கண்ட்ரீஸ்க்குமே சேல் ஆகுது. டர்ன் கீ ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கம்பெனி அதோட டிசைன்ஸ், அதோட பில்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி எல்லாமே அதோட ஃபாரின் கிளையண்ட்டுக்கு கொடுக்கறது. இதுதான் டர்ன் கீ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட் காமனாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப மீடியமாக இருக்கும். L&T இன் மிடில் ஈஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த டர்ன் கீ ப்ராஜெக்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த யூனிட் 1ல் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து நெட் எக்ஸாம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த கொஷின்ஸ், இந்த தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் கொஷின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. இது வந்து ஷியோர் ஷார்ட் கொஷின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக வரும். இது மொத்தம் 4 தியரிஸ் இருக்கும். மெயின் 4 தியரிஸ், அதுக்கப்புறம் ஒரு சில தியரிஸ்லாமும் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 4 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக கொஷின் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். இது வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, a country should produce and export goods in which it has a absolute advantage. Trade benefits both nations if each specializes accordingly. அதாவது in India produces tea cheaper and UK produces cloth cheaper, both trade tea for cloth. ஆடம் ஸ்மித் சொன்னது ஒரு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். எப்படின்னா, நம்மளால் ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் லோ காஸ்ட்டில் அப்படின்னா அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். அப்போ லோ காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி வேறு ஒரு நாட்டுக்கு செல் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அப்போ லாஸ் ஆகிடுமே அப்படின்னு யோசிக்க பதிலாக அவங்க நாட்டில் என்ன லோ காஸ்ட்டில் கிடைக்குமோ அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற நாட்டுக்கு கொடுக்கலாம். இதுதான் ஆடம் ஸ்மித்தோட ஐடியாலஜி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் டீ சீப்பராக இருக்கும். ஸோ இந்தியா டீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணட்டும். யூகேயில் கிளாத்ஸ்லாம் சீப்பராக இருக்கும். ஸோ யூகே கிளாத்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணட்டும். இவங்க 2 பேரும் டீ அண்ட் கிளாத்தை ட்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். 2 நேஷன்ஸ்க்குமே வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி புரிஞ்சு பண்ணதுனால அவங்களோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும் அப்படின்றது தான் ஆடம் ஸ்மித்ஸ் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். இது டேவிட் ரிகார்டோ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு தியரி. Trade is beneficial even if one country has absolute advantage in all goods. Each nation should specialize where it has comparative advantage, lower opportunity cost. India should specialize in textiles and USA in machinery if their relative efficiencies differ. இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ட்ரி ஒரே ஒரு பொருளை மட்டுமே சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் நிறைய குட்ஸ் இருக்கும். அந்த குட்ஸ்லாம் அது அந்த சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி விற்றாலும் அதுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜில் சொல்கிறாங்க. அதாவது அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ்னால் என்னென்னு பார்த்தோம், சீப்பாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய குட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
காஸ்ட் எப்படி இருக்குது, அதோட எஃபிஷியன்சிஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜில் சொல்கிறாங்க. அதாவது விலை கம்மியாகவும் இருக்கணும், அதில் நம்ம ஸ்பெஷலைஸ்டாகவும் இருக்கணும். எஃபிஷியன்சினா ஈஸியாக அதை நம்ம மற்ற கண்ட்ரியோட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். இந்த மூணும் இருந்தால் தான் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு டேவிட் ரிக்கார்டோ சொல்கிறாரு. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். இப்போது இந்தியா வந்து டெக்ஸ்டைலில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குன்னா யூஎஸ்ஏ மிஷினரியில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அப்போது எந்தெந்த நாடு எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது, எங்கெங்கே காசு கம்மியாக இருக்குது, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மைண்டில் வச்சு தான் விற்கணும். மெயினாக ஒரே ஒரு பொருளை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த தியரி. நெக்ஸ்ட் பார்க்க போகிற தியரி ஹெக்ஸர் ஹாலன் தியரி. இதை ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் தியரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கண்ட்ரி அதோட குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா என்ன மாதிரியான குட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அதுக்கிட்ட அதிகமாக இருக்கிற பொருள், அதுக்கிட்ட அபடண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு விற்றுட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதுதான் இங்கே ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் தியரின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரி அதிகமாக இருக்கிறத விற்பாங்க, கம்மியாக இருக்கிறத வாங்குவாங்க. இதுதான் ஹெக்ஸர் ஹாலன் தியரி. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா இந்தியாவில் லேபர் அதிகமாக இருக்காங்க, வேலை செய்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணும், டெக்ஸ்டைலில் அந்த லேபர்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. யூஎஸ்ஏல மிஷினரியை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியா இஸ் அ லேபர் பேஸ்டு சிஸ்டம் அண்ட் யூஎஸ்ஏ பியூர்லி கேபிட்டல் ஃபேக்டர் இருக்கும். ஸோ எந்த ஃபேக்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் தியரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ரேமண்ட் வெர்னான். இந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் ஆகுதுன்னா அது எந்தெந்த ஸ்டேஜ்லாம் இருக்கும், அந்த ப்ராடக்டை எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் விற்கலாம், இதெல்லாம் தான் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதோட இனிஷியல் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், க்ரோத் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், மெச்சூர் ஆகும், அதாவது இந்த டைமில் சேல்ஸ் பீக்கில் போகும், அண்ட் டிக்ளைன் ஸ்டேஜ். எப்போ ஒன்று உச்சிக்கு போனாலும் அது டக்குன்னு கீழே வரும் அப்படின்றது இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரியில் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும், இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகும், க்ரோத் ஆகும், மெச்சூர் ஆகும், டிக்ளைன் ஆகும். ஓகே, இதை தான் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு ப்ரொடக்ஷனோட லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த டைமுக்கு அந்த டைமுக்குன்னு இல்லாமல் ஷிஃப்ட் கணக்கில் இருக்கும். அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரீஸில் பண்ணுவாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஆல்ரெடி இருக்க ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்ரெடி டெவலப்டான கண்ட்ரீஸில் இன்னும் புது புது இன்னோவேஷன்ஸ், இன்னும் புது புது க்ரியேட்டிவிட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தியரி போர்ட்டர்ஸ் டைமண்ட் தியரி. இதை நேஷ்னல் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் 4 ஃபேக்டர்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கும். என்னென்னா ஃபேக்டர் கண்டிஷன், நம்ம பார்த்தோம் இல்லையா, லேபர் ஃபேக்டர், கேபிட்டல் ஃபேக்டர், இதெல்லாம் இந்த கண்டிஷன் பொருந்தும் இருக்குது. டிமாண்டை வச்சும் இருக்குது, எந்தெந்த நேஷனுக்கு எந்தெந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ பொருள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத வச்சும் இந்த தியரி இருக்குது. ரிலேட்டட் அண்ட் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், ரைவல்ரி. இப்போது ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, ஒரு காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரி, அதாவது சப்சிடரி கம்பெனிஸ், இது எல்லாமே ஃபர்மோட ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், காம்படிஷன், இது எல்லாமே இந்த தியரியில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த டாப்பிக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னென்ன இன்டர்வென்ஷன், கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு இடையூறு பண்ணும், அதுதான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் நம்மளுக்கு இன்டர்வென்ஷன் இருக்கும் அப்படின்னா, இன்ஃபேண்ட் இண்டஸ்ட்ரி ஆர்குமெண்ட். இது என்ன பண்ணணும்னா, நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், லாட் ஆஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ப்ரெஷர் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒரு புது இண்டஸ்ட்ரி வர்றதை தடுக்கும். நெக்ஸ்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் ரிலேட்டட் இம்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் நம்ம கவர்மெண்ட். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இம்போர்ட் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வருது ரொம்ப செக் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதில் டிஃபென்ஸு ரெஸ்ட்ரிக்டட். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட ப்ரொடெக்ஷன், டொமஸ்டிக் ஜாப்ஸை சேவ் பண்ணுவாங்க. ஐடின்னு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக வெளிநாட்டுக்கான
ஒர்க்கை இங்கேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்க டொமஸ்டிக் ஜாப்ஸை செக்யூர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து காசு அவங்கக்கிட்ட போகுது. அப்போ நம்மக்கிட்ட டெஃபிசிட் ஆகுது, நம்மளோட காசு கம்மியாகுது. ஸோ இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ரெவென்யூ ஜெனரேஷன், டேக்ஸ், டியூட்டிஸ், கஸ்டம்ஸ் இதெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகும். டம்பிங் ப்ரிவென்ஷன். டம்பிங் அப்படின்றது அன்ஃபேர் ப்ரைஸிங். ஒரு பொருளை நிறைய எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை விற்காம ஆக்குறதும், இல்லை நிறைய இருக்கிறதுனால கம்மியான ப்ரைஸ் அன்ஃபேர் ப்ரைஸில் கொடுக்கறதுனாலும், இல்லைனா லிமிட்டடாக ஒரு 10 பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10க்கு லட்சக்கணக்கில் ப்ரைஸிங் போட்டு விற்கிறது இருந்தாலும் இது எல்லாமே வந்து அன்ஃபேர் ப்ரைஸிங். இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரீட்டேலியேஷன் அப்படின்னா கவுண்டர் ஃபாரின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபாரினுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாமும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேரிஃப் பேரியர்ஸ் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ். டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் மேலே கவர்மெண்ட் போடக்கூடிய டேக்ஸை தான் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இம்போர்ட் டியூட்டிஸ், எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், ஆட் வேலரம் டேரிஃப், ஸ்பெசிஃபிக் டேரிஃப், காம்பவுண்ட் டேரிஃப் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இம்போர்ட் டியூட்டிஸ் எப்படின்னா நம்ம இம்போர்ட்டட் குட்ஸில் டேக்ஸ் போடுறது, டியூட்டிஸ் போடுறது, இதை இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்னால் என்ன? நம்ம என்ன பொருள் விற்கிறோமோ அது மேலே டியூட்டிஸ் போடுறது. இது ரொம்பவே ரேராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம விற்கும் போது நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். அந்த டைமில் நம்ம இந்த கஸ்டம்ஸ், டேக்ஸ், டியூட்டிஸ்லாம் போடுறோன்னா நம்ம டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து கம்மி பண்ணுற மாதிரி தான். அதனால இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் பண்ணும்போது இந்த டியூட்டிஸ் போடுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆட் வேலரம் டேரிஃப் அப்படின்றது பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ. அந்த வேல்யூவோட பர்சன்டேஜில் இந்த ஆட் வேலரம் டேரிஃப் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் டேரிஃப் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் டேரிஃப் அப்படின்றது ஆட் வேலரம் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் இது ரெண்டுத்தும் சேர்த்து இருக்கும். ஓகே, இந்த ஆட் வேலரம் அப்படின்றது என்ன சொன்னேன், இப்போ ஒரு வேல்யூ 1 lakh இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 lakhல 10% டேரிஃப் இந்த மாதிரி போடுறது ஆட் வேலரம் டேரிஃப். ஸ்பெசிஃபிக் டேரிஃப்னா 10,000 குட்ஸ் இருக்குன்னா ஒரு குட்ஸ்க்கும் 5 rupees அப்படின்னு போடுறது இந்த ஸ்பெசிஃபிக் டேரிஃப். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் டேரிஃப் அப்படின்றது அந்த லாட்டை ரெண்டாக பிரித்து 10,000க்கு ஆட் வேலரம் போடுறது, நெக்ஸ்ட் இருக்க ஒரு 10,000க்கு ஸ்பெசிஃபிக் டேரிஃப் போடுறது. இந்த மாதிரி கம்பைன் ஆகிறது தான் காம்பவுண்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் டேரிஃப் பேரியர்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதர் தென் டேரிஃப் தட் அஃபெக்ட் ட்ரேட். இந்த டேரிஃபில் வராததெல்லாம் தான் நம்ம நான் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவுமே ட்ரேடை அஃபெக்ட் பண்ணுறது தான். என்னென்னா இம்போர்ட் கோட்டாஸ், நம்மளோட குவான்டிட்டி எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோமோ அது மேலே ஒரு லிமிட் போடுறது, அதுதான் இம்போர்ட் கோட்டாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம நினச்ச மாதிரி இப்போ 10 லட்சம் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கிட முடியாது. எவ்வளோ வாங்கணுமோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் மேலே லிமிட் போடுறது இம்போர்ட் கோட்டா. லைசன்சிங் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஒரு சில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் பெர்மிஷன் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரைன்ஸ், ஒரு சில லிமிட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கான லிமிட்ஸ். இப்போ எப்படி நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இம்போர்ட் கோட்டா அப்படின்றது என்னது, எவ்வளோ பொருள் வாங்குகிறோம் அப்படின்றது மேலே லிமிட் இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னு இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸுக்கும் வி ஹாவ் லிமிட்ஸ். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு பொருள் விற்கிறோமோ வாங்குகிறோமோ அதோட ஸ்டாண்டர்ட், குவாலிட்டி, லேபிளிங் நார்ம்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது இந்த டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். சப்சிடிஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கா நம்மளோட டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு. இந்தியானா இந்தியாவுக்குள்ளே இருக்க ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு சில சப்சிடிஸ் இருக்கணும், அதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ், கரன்சி கன்வெர்ட் ஆகும்போது இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், rupees to dollar, dollar to rupees இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அதுக்கான கமிஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ட்ரேடை அஃபெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸ், நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், லைசன்ஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டிலே பண்ணுறது, அதனால நம்ம நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். நிறைய பேர்டன் அந்த டொமஸ்டிக் ட்ரேடர் மேலே இருக்கிறதா இருக்கும். அதெல்லாம் தான் நான் டேரிஃப் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஃபாரின் ட்ரேட் பாலிசி FTP அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வந்தது அப்படின்னா இந்தியாவோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான். ஓகே,
இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியால் ப்ரொமோட் பண்ண ஒரு லா. இதற்கான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னா பூஸ்ட் எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதிகம் பண்ணும், குளோபல் சப்ளை செயினை கனெக்ட் பண்ணும், என்கரேஜ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது, டேரிஃப் டேக்ஸ் கஸ்டம்ஸ் நிறைய இருக்குன்னும் போது இந்த எஃப்டிபி அது எல்லாமே ஈஸியாக ஆக்கிடும். மெயின்டைன் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட்டை கம்மியாக்கிட்டு எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறத பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓவரால் கன்க்ளூஷன் பார்த்துடலாம். லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்கோப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அதில் என்னென்ன பார்த்தோம்? ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கான ஸ்கோப்ஸ், ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட், லைசன்சிங், ஜாயிண்ட் வென்ச்சர், ஃப்ரான்ச்சைசிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் டிரைவர்ஸ்லாம் பார்த்தோம். டெக்னாலஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லிபரலைசேஷன், டிரான்ஸ்போர்ட்ஸ், இன்னோவேஷன்ஸ், எம்என்சிஸ்லாம் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது எல்லாமே குளோபலைசேஷன் டிரைவர்ஸில் பார்த்தோம். மோட்ஸ் ஆஃப் என்ட்ரியில் நிறைய மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி பார்த்தோம். அதில் முக்கியமானது எக்ஸ்போர்ட்ஸ், லைசன்சிங், ஜாயிண்ட் வென்ச்சர், டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். ட்ரேட் தியரிஸ், அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஆடம் ஸ்மித் சொன்னது, கம்பேரிட்டிவ் பார்த்தோம், டேவிட் ரிகார்டோ சொன்னது, ஹெக்ஸர் ஹாலண்ட் ஃபேக்டர் தியரி பார்த்தோம், பிஎல்சி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி பார்த்தோம், அண்ட் போர்ட்டரோட தியரி பார்த்தோம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்றது, கவர்மெண்ட் எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்டர்வென் பண்ணுறாங்க, அதுக்காக என்னென்னலாம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ட்ரேட் பேரியர்ஸ், டேரிஃப் பேரியர்ஸ் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ், அதுக்கான இன்டெப்த் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்தியாஸ் எஃப்டிபி ஃபாரின் ட்ரேட் பாலிசி எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணும், பிஸ்னஸை ஈஸியாக ரன் பண்ண உதவும், டிஜிட்டலைசேஷனாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ரெகுலர் குவிசஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோக்கான பிபிடி அதில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.